நம்மை விட எளியவர்களுக்கு கொடுத்தால் அது தர்மம், நம்மளை விட மேலானவங்களுக்கு கொடுத்தா தானம். தவமும் தர்மமும் செய்தால் அது நமக்கு இறந்து விட்டால் நமக்கு துணையாக வந்து உதவி செய்யுமா. ஒரு ஏழைக்கு படிக்க உதவி செஞ்சா பெரிய ஞானியா பிறப்பீங்க. ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கும் சக்கரை வியாதி வராது. அருணகிரி பெருமான் பாடிய 6 நூல்கள்ல ரொம்ப உயர்ந்தது கந்தர் அனுபூதி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதல்ல நம்ம வாதவூரன் ஐயாவை வரவேற்போம். ஐயா வணக்கம். அன்பு நிறைந்த வணக்கங்கள். ஐயா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், எங்களுக்கு வாரியார் சுவாமிகள் பேசின விஷயங்களை எல்லாம் உங்கள் மூலம் கேட்கும்போது எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாரியார் சுவாமிகளே சொல்கிற மாதிரி தான் இருக்குது. வாரியார் சுவாமிகளோட உபன்யாசங்களாகட்டும், மற்ற இடங்களில் பேசும்போதும் சரி, சின்ன சின்ன கதைகள் மூலம் பெரிய விஷயங்களை விளக்கிடுவார். நீங்களே அதில் பேசும்போதே அங்கங்கே சில கதைகள் எல்லாம் நீங்கள் சொல்லும்போதே எங்களுக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிப்பட்ட கதைகள் மூலம் அவர் விளக்கின விஷயங்கள், 1-2 கதைகள், அதன் மூலம் விளக்கப்பட்ட நற்கருத்துகள், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். மனிதனாக பிறந்த நாம் எல்லோரும் தானமும் தர்மமும் செய்யணும். அது வித்தியாசம் தெரியணும். எது தானம் எது தர்மம். நம்மை விட எளியவர்களுக்கு கொடுத்தால் அது தர்மம், நம்மளை விட மேலானவங்களுக்கு கொடுத்தா தானம். கோயிலுக்கு கொடுத்தா கோதானம் பூதானம். காஞ்சி பெரியவருக்கு பட்டு எடுத்து கொடுத்தா அது தானம். வாரியார் சுவாமி நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அது தானம்னு வரும். அதே ஏழைக்கு கல்யாணத்துக்கு உதவி செஞ்சீங்கன்னா அது தர்மம். நம்மை விட இதுல பொருளாதாரத்திலே கீழ்நிலையில இருக்கிற உதவி செய்தால் தர்மம். ஞானிகளுக்கு இவங்களெல்லாம் பெரிய நிலையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் தானம். அதான் தானமும் செய்யணும் தர்மம் தான். தானமும் செய்வாராய் வானவர் நாடு வழி திறந்திடுமேன்னு அவ்வையார் சொல்றேன். அதனால தர்மம் அதில் அருணகிரியார் பல நீதி நெறிகளை சொல்லியிருக்கார். ஞானசம்பந்தர் கூட தன்னுடைய பாடல்கள்ல வெறும் சிவபெருமானை பற்றி மக்கள் எப்படி வாழணுங்கிறதுக்கே சொல்றாங்க. அப்படி அருணகிரி பெருமான் முழுக்க கந்தர் அலங்காரம் என்று ஒரு 101 பாடல், அதுக்கப்புறம் தனியாக 8 பாடல் இருக்கும். இந்த மாலை மாதிரி முருகப்பெருமான் அந்த எல்லாருக்கும் அலங்காரம்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப எல்லாருமே அலங்கரிச்சுக்கிறாங்க. இப்ப மாப்பிள்ளை பொண்ணு மட்டும்தான் அலங்காரம். இப்ப மாப்பிள்ளைங்க கூட அலங்காரத்துக்கு போறதா கேள்விப்படும். எல்லாரும் மேக்கப் போடாம யாரும் வர்றது இல்லை. இவர் பார்த்தாரு, நம்ம முருகனுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணும். அது இப்ப துணியில அலங்காரம் பண்ணா கொஞ்ச நேரம் இருக்கும், சந்தனத்துல அலங்காரம் பண்ணா 2 நாள் இருக்கும். அழியாத செந்தமிழ்னால அலங்காரம் போட்டாரா கந்தர் அலங்காரம். கந்தனை தமிழ்னால அலங்கரிச்சாரு. ஆச்சு இது 15ஆம் நூற்றாண்டு பாடினார். இப்ப நம்ம எங்க வந்துட்டோமே, இவ்வளவு 1600 ஆண்டுகளாக அந்த அலங்காரம் அழியாம இருக்கு. அந்த அலங்காரத்துல ஒரு பாடல், நான் ரொம்ப சின்ன வயசுல ஆஸ்திய சமாஜத்துல வாரியார் சுவாமி இந்த பாடலுக்கு பொருள் சொன்னார். அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடவுள் உதவி செய்திருக்கிறார். கந்தர் அலங்காரத்தை வையர் கதிர்வேடை ஓலரை வாழ்த்தி, வையர்னா கூர்மைன்னு அர்த்தம், வாழ்த்தி நாம எப்பயுமே நாம கொடுக்குறோம் நாம செய்யறோம்னு நினைக்கூடாது. முருகன் கொடுத்ததை முருகனுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. வையர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி, கையில இருக்கிற பொருள் இருக்கு பாரு, நொய்யில் பிளவள வேணும் பகிர்மீன்கள். நொய்யுங்கிறது அரிசியில பாதி, அதுல பாதி அது செய்யணுங்கிறார். நொய்யில் பிளவள வேணும் பகிர்மீன்கள், வெய்யிற்கு ஒதுங்க உதவ வெறு உடம்பின் நிழல் போல் கையில் பொருளும் உதவானுகாரும் கடைக்கு. என்ன இதுல இந்த கடை வழிக்கேங்கிற வார்த்தை பட்னத்தா சொல்வார். காதற்ற ஊசியும் வாராதுகானும் கடை வழிக்கே. அவர் 10ஆம் நூற்றாண்டு அந்த வார்த்தை அப்படியே இவர் வாங்கிக்கிறார். நீ அப்ப உங்ககிட்ட எவ்வளவோ பொருள் இருக்குங்கிற, நீ இறந்து போயிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு செல்வம் கூட வராது. ஆனா அது கூட வரா மாதிரி பண்ணணும்னா தானம் தர்மம் பண்ணணும். இப்ப நம்ம வெளியூருக்கு போறோம், கையில சாப்பாடு கட்டி எடுத்துக்கிட்டா சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது. அது மாதிரி இந்த தவமும் தர்மமும் செய்தால் அது நமக்கு இறந்து விட்டால் நமக்கு துணையாக வந்து உதவி செய்யுமா. மக்களுக்கு இதெல்லாம் பயனுள்ள பகுதியா சொல்றேன். பெருமாள் கோயில்ல துளசி தீர்த்தம் தருவார். அந்த துளசி தீர்த்தம் பயபக்தியோடு வாங்கி சாப்பிடணுமா. அது சாப்பிட்டா இந்த உடம்பை விட்டு இந்த ஆன்மா ஒரு காலம் பிரிஞ்சு பல தூரம் நெடும் பயணம்னு போதான். மேலே ஒரு 7 உலகம், கீழே 7 உலகம் இருக்கு. அதில் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணுதான். அப்போ அதுக்கு விடாய் ஏற்படுமா, தண்ணி தாங்க ஏற்படுமா. அப்போ நீங்க பெருமாள் கோயிலில் கொடுத்த தீர்த்தம் உதவி செய்யுமா. ஸோ இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வாரியார் சாமி பிரசங்கத்துல சொல்றது. தீர்த்தத்தை பயபக்தியா வாங்கி சாப்பிடும், அது ஒண்ணு. வெய்யிற்கு ஒதுங்க உதவா வெறு உடம்பின் நிழல் போல் கையில் பொருளும். தர்மலிங்க செட்டியார்னு ஒருத்தர் வாரியார் சாமி அந்த கதை சொல்றாரு. எல்லாருக்கும் அள்ளி கொடு, அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. ஏன் பணக்காரனுக்கு குழந்தை இல்லைன்னா,
அவரை அப்பா என்று கூப்பிடுகிற அளவுக்கு புண்ணியம் அந்த அவருக்கு குழந்தையா பிறந்தா அத்தனை கோடி சொத்துக்கும் அவர் தானே வாரிசு. வாரிசு. ஆமா. அதுக்கு புண்ணியம் பண்ணல முடியும். இப்ப வாரியாருக்கு குழந்தை இல்லைன்னா வாரியாரா அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு புண்ணியம் பண்ண ஆன்மா இல்ல. மாணிக்க வாசகருக்கு குழந்தை இல்லை, ராமலிங்க சுவாமி குழந்தை இல்லைன்னா அவ்வளவு பெரிய ஞானி அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆத்மா புண்ணியம் பண்ணல. அதனால பணக்கார வீட்டுல வயிறு காலியா இருக்கா. அதனால இவர் சொல்றாரு, வெயிற்கு ஒதுங்க. இவர் இந்த அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. வாரியார் சாமி பிரசங்கம் கேட்டு 100னா 200 கொடுப்பாரு. இப்படி தர்மம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அம்மாவுக்கு அது பிடிக்கல. ஏங்க நமக்குன்னு 4 காசு வேணாமா, எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்களே, மற்றவங்களுக்கு எல்லாம் பென்ஷன் வரும், உங்களுக்கு பென்ஷன் வருமா? பென்ஷனும் வர. வாரியார் பென்ஷனுக்கு ஒரு அர்த்தம் சொல்றாரு. பெண்ணு சன்னு செய்யற வேலையை அது செய்தா அதனாலதான் பென்ஷன் பேரான். அது நமக்கு பென்ஷனும் கிடையாது. நம்ம ஓய்வு இருக்கிறோம். நமக்கு பிற்காலத்துல யாரு குழந்தை குட்டி இல்லை நம்மளை காப்பாத்து, நீங்க எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்தா நமக்குன்னு 4 காசு வேணாமான்னு சத்தமா பேசுறேன். யாரா இருந்தாலும் பக்குவமா சொல்லணும், சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நல்ல வெயில் காலம், சித்திரை மாசம், இந்த அக்னி நட்சத்திரம்னு அந்த மாதிரி இருந்ததுல அவங்க வீட்டுல டெலகிராம் வருது. உங்க அப்பாவுக்கு சீரியஸா இருக்குன்னு டெலகிராம். இப்பதான் செல்போன், அப்பெல்லாம் டெலகிராம் வந்து அப்பா சீரியஸ். ஐயோ எங்க அப்பாவுக்கு சர்க்கரையாச்சே, என்னாச்சோ தெரியலையே, வா வா 2 பெட்டியை எடுத்து பையில அவசரமா எடுத்து வான்னு நிழல் இல்லாத பாதையா மனைவி கூட்டின்னு போறாரு. எங்க கார் எங்கீங்க பெட்ரோல் போட போகுது, வாமா. வெயில் குதிக்குது, அந்த அம்மா காலில் நடக்கும். எங்க நிழலை காட்டுங்களேன். கண்ணே மணி, ஐயோ வெயில்ல கொஞ்ச நேரமா இது வெயில்ல நிழலை காட்டு. அதுதான் சொல்ற மாணிக்கமே, உன் பின்னாடி ஒரு நிழல் இருக்கு பாரு, அதில் தங்கிக்கும். உன் பின்னாடி நிழல் இருக்குல்ல, நிழல் தானே கேட்குற, அது நிழல்ல தங்கி. ஐயா அறிவு இருக்குதா? என் நிழல்ல நான் எப்படி தங்க முடியும்? ஏம்மா இந்த உடம்புல பாலும் தைரியமா போட்டு அந்த நிழல்ல உன்னால நிக்க முடியலையே, இரும்பு பொட்டி இருக்கிற பணமா உனக்கு வந்து உதவி செய்யும். இந்த நிழல்ல என் நிழல் நீங்க நிக்கலாம், உங்க நிழல்ல நான் நிக்கலாம். பட் என் நிழல்ல நான் நிக்கும் போது, அததான் இந்த பாடல்ல ஒரு அருணகிரியார் சொல்றார், வெயிற்கு ஒதுங்க உதவா வெறுவிடம்பின் நிழல் போல கையில் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கு. எவ்வளவு பேர் எவ்வளவு செல்வந்தர்கள் பணத்தை வச்சுட்டே இறந்து போறானே, நான் தானம் தர்மம் செய்யலையே. கோயம்புத்தூர்ல வாரியார் சுவாமிக்கு தெரிஞ்ச மிக பெரும் தனவந்தர். அவர் இறந்த உடனே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவாராம், இந்த ஆன்மா எங்க போயிருக்குன்னு பார்த்தா ஆப்பிரிக்கால வெள்ளை பண்ணியா இருந்து நாக்க போட்டு தொங்க போட்டிருக்காங்க. யார்? இந்த இறந்தவர். சோ நம்ம இறந்து விட்டால் இந்த வாழ்த்து இதோட முடியும்னு நினைக்க கூடாது. அதுக்கு பிறவி உண்டு. நல்ல காரியங்கள்ல வேணா நல்ல பிறவி வரும். அதனாலதான் இந்த தானம் தர்மம் எல்லாம் செஞ்சா, ஒரு ஏழைக்கு படிக்க உதவி செஞ்சா பெரிய ஞானியா பிறப்பீங்க. ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கும் சர்க்கரை வியாதி வராது. அந்த மாதிரி நோயாளிகளுக்கு உதவி செய்தா இந்த மாதிரி நல்ல காரியங்கள்ல நம்மளால முடிஞ்ச அளவு செய்யணும். அதுலதான் நம்ம முஸ்லிம் பெருமக்கள் குரான்ல 2.5% அறச்சாலைக்குன்னே கொடுப்பாங்க. எல்லாரும் அவங்க கம்பல்சரி பண்றதால. இப்ப நான் எவ்வளவு சம்பாரிச்சேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் 2% அவங்களுக்கு அறப்பணிக்குன்னு கொடுப்பாங்க. வியாபாரம் பண்ணி நொடிஞ்சு போயிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும். அதுதான் அதனுடைய நோக்கம். நொய்யில் பிறவளவுன்னா இன்னொன்னு, இந்த நொய்யில பாதினா இவ்வளவுன்னா அரிசி மாவுல கோலம் போடணும். நீங்க அரிசி இதுங்கிறது மாவு போட்டீங்க, கோலம் போட்டீங்கன்னா எறும்பு சாப்பிடும். எறும்பு தின்னா கண்ணு தெரியும்னு ஒரு பழமொழி. எறும்பு பிடிச்சி நம்ம தின்றதுல, எறும்புக்கு கண்ணு கிடையாது. அது சாப்பிட்டா நம்ம கண்ணுல ஒளி வருமா, அதனால எறும்பு தின்னா கண்ணு தெரியும். அதனாலதான் கோலமாவுல போட்டாங்கன்னா எறும்பு சாப்பிடும். அது மாதிரி உண்ணும் போது ஒரு கைப்பிடி அந்த நிகழ்ச்சி சொல்லும் போது இந்த பாடலுக்கு பின்னால் ஒரு நாள் பொறி சொல்றாங்க. உண்ணும் போது யாவர்க்குமாம் ஒரு பிடியரிசி திட்டம்லாம் வச்சாங்க. அது மாதிரி அவ்வளவு கொடுக்க முடியலனால அருணகிரியார் கருணையோட சொல்றாரு, நொய்யில் பிளவளவேனும் பகிர்மீன்கள் வெயிற்கு ஒதுங்க உதவா வெறுவிடம்பின் நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கு. நம்ம எவ்வளவு செல்வம் வைத்திருந்தாலும் அதெல்லாம் இங்கே இருந்துரும். தானம் தர்மமா பண்ணிட்டா, இப்ப இந்த இந்தியன் ரூபியை நான் அமெரிக்கால செலவு பண்ண முடியாது. இந்த இந்தியன் ரூபியை US$ மாத்தினாதான் அங்க செலவு பண்ண முடியும். அதுபோல நம்ம இருக்கிற செல்வங்கள் எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து அதை புண்ணியமா மாத்திட்டா பிற்காலத்துல நமக்கு உதவும். அதான் சேரும் புண்ணியம் பாவம் தான் நம்மை தொடருமா, மற்றதெல்லாம் வராது. செல்வம் எல்லாம் இன்றைக்கு இருக்கு, ஒரு துளி கூட நம்மோட வராது. அதை தான தர்மமா செஞ்சுட்டா அது நமக்கு வரும் என்று சுவாமிகள் எழுதியிருக்கிறார்கள். பிற்பாடு எப்பொழுதுமே அப்பெல்லாம் கொடுத்து பழகணும். ஈத்துவக்கும் இன்பம் என்பார்கள். கொடுக்கறது தான் இன்பம். அந்த காலத்துல வழிபோக்கர்கள் நம்முடைய சமுதாயம் எப்படி வளர்ந்ததுன்னா எல்லா மக்களையும் நேசிக்க கூட மாதிரி இருந்தது. அந்த பழங்காலங்களிலே கிராமங்கள்ல தூரம் தென்னை கட்டி வச்சிருப்பாங்க. தென்னை இருக்கும், அது வந்து வழிபோக்கர்களுக்காகவே கட்டினது. அப்பெல்லாம் ஹோட்டல்களோ லாட்ஜோ இல்லாத காலம். அப்பெல்லாம் நடந்தே தான் பிரயாணம் பண்ணுவாங்க. எங்க இருட்டி வச்சுன்னா அந்த ஊருக்கு தென்னையில படுத்திருப்பாங்க.
அந்த திண்ணையில இருக்கிறவங்க வந்து பட்னியா படுத்தா அந்த வீட்டுக்காரனுக்கு அவங்க செஞ்ச பாவத்துல பாதி வந்துருமா. அப்பெல்லாம் வீட்டுல இருக்கிற விருந்து என்ற சொல்லுக்கு புதுசுன்னு அர்த்தம், புதியவர்கள்னு அர்த்தம். நம்ம விருந்தெல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் விருந்தர்கள், புதியவர்கள்னு அர்த்தம். விருந்துனா புதியவர்கள். அந்த திண்ணையில வந்து பார்ப்பாங்க, யாராவது அடியர்கள் அவங்களுக்கு முதல்ல சாப்பாடு போட்டுட்டு தான் அதை சாப்பிடுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, எதுக்கு அவன் வந்து படிச்சு அவன் பாவத்தை நம்ம சுமக்கணுமான்னு சொல்லிட்டு திண்ணையே இல்லாம கட்டி விட்டுவாங்க. இப்ப திண்ணை கட்டினா 500 ரூபா வாடகை வருண்டாரு. திண்ணை இல்லை, அந்த உள்ளம் கொடுக்குற உள்ளம் இல்லாமல் போய்விட்டு. அப்படியே இல்லை. அப்பெல்லாம் அந்த கிராமங்கள்ல யார் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நல்லா பேசுவாங்க, யார் வீட்லயும் மோர் கொடுப்பாங்க, பானகம் கொடுப்பாங்க. அது மாதிரி கேட்டு செய்வாங்க. உங்க வீட்டுக்கு வந்தவங்களை சாப்பிடுறீங்களான்னு கேட்டா யார் சொல்லுவாங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க அப்பெல்லாம் சாப்பிடுறியான்னு கேட்க மாட்டாங்க, சாப்பிடுப்பான்னு சொல்லுவாங்க. இலை போடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றியான்னு கேட்டா எவன் மானம் கட்டு போய் சாப்பிட்றேன்னு சொல்லுவான். ஆகையினால அப்படி வாழ்த்த காலம். அப்பெல்லாம் காசி ராமேஸ்வரம் நடந்தே போவாங்க. நம்ம ரொம்ப தூரம் இங்க நீங்களும் நானுமே அந்த காலத்துல யாத்திரை நடந்து போறோம்னு வச்சுப்போம். ராமேஸ்வரத்துல இருந்தார் நம்ம ஃப்ரெண்டு அகமது, அங்க வர திடீர்னு வந்துட்டார். தெரியாது அவருக்கு பாட்டுக்கு அவர் ராமேஸ்வரம் வந்தார். நம்ம பார்த்தாரு, நம்ம நீங்க 5 சப்பாத்தி செஞ்சீங்க, நான் 3 சப்பாத்தி செஞ்சேன். அகமது வந்திருக்கிறார். அவர் என்ன வாங்க 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 சார், ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்துன்னு விட்டுட்டு சாப்பிட முடியாது. என்னப்பா 8 சப்பாத்தி இருக்குது, என்ன 4 நாள் ஆளுக்கு 2 சாப்பிடலப்பா, 3 பேரா இருக்கணும், அவருக்கு சாப்பிடணும். அவர் சொன்னார், அவரே ஒரு ஐடியா சொன்னார், ஐயா ஒவ்வொரு சப்பாத்தியும் 3 துண்டு போடுங்க, அப்ப 24 துண்டு வரும், ஆளுக்கு 8 துண்டு சாப்பிடலான்னு அவர் சொன்னார். அதே மாதிரியே எல்லாம் சாப்பிட்டோம். காலையில போகும்போது அவர் அகமன் போகும்போது சும்மா இல்லாம 8 ரூபா வச்சுட்டு போயிட்டார். சும்மா நம்ம அவர் பணத்துக்காக வரல, நாமளும் பணத்துக்காக கொடுக்கல, அன்பா கொடுத்தோம். அவரு சும்மா இல்லாம 8 ரூபா வச்சுட்டு போயிட்டார். நீங்க சொன்னீங்க, ஐயா நான் 5 சப்பாத்தி செஞ்சேன், நான் 5 ரூபாய் எடுத்துக்கிறேன். நீங்க 3 சப்பாத்தி கொடுத்தீங்க, 3 ரூபாய் எடுத்துங்க. ஐயா சைலபதி ஐயா, நீங்களும் நானும் எவ்வளவு நாளா நட்பா இருக்கிறோம். அவர் 8 ரூபா கொடுத்தாரு, அதுலதான் இப்படி கணக்கு பாக்குறீங்க. 4 ரூபா எடுத்துக்கலாம், 1 ரூபா உங்களுக்கு எடுக்க வாக்குவாதம் வருது. என்னங்க இவ்வளவு பெரியவரா இருக்கிறீங்க, வாரியார் வீட்டுல இருக்கிறீங்க, 1 ரூபாய் எனக்கு சண்டை போடுறீங்களே அப்படின்னு. அப்ப அந்த ஊர்ல ஒருத்தர் வந்தார், பெரியவர் ஒருத்தர். என்னங்க உங்களுக்குள்ள பிரச்சனை, நடந்ததெல்லாம் சொன்னோம். அவர் என்ன சொன்னாரு, 7 ரூபாயை எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டு 1 ரூபாயை எங்க கொடுத்தது, இதாங்க நியாயம்னார். என்னங்க எப்படி ஜெயித்து அப்படின்னாரு. நீ என்ன சொல்லுங்க, 5 சப்பாத்தி சைலபதி கொடுத்தாரு, நான் 3 சப்பாத்தி கொடுத்தேன், எல்லாம் 8 போட்டீங்க, 24 துண்டு. நான் 3 சப்பாத்தி துண்டு போட்டா எத்தனை வரும், 9 வரும். 8 நானே சாப்பிட்டுட்டேன், 1 தான் அவருக்கு கொடுத்தேன். உங்களோட வந்து 5 சப்பாத்தி 5 15 இருந்தது, 8 நீங்க சாப்பிட்டு 7 கொடுத்தீங்க, அப்ப 7 ரூபா தான் உங்களுக்கு வரணும், 1 ரூபா வராது. அந்த காலத்துல நீதி இப்படி இருந்ததுன்னு எழுதியிருக்காங்க. இந்த கதைய 2 வருடங்களுக்கு முன்னாடி கம்பன் விழால ஒரு பெரும் புகழ்பெற்ற பேச்சாளர் பேசினார். இந்த வாரியார் சொல்லன்னு சொல்லல, சொல்லாம அப்படியே சொன்னார். நான் அந்த நிகழ்ச்சியில் அன்னைக்கு நான் இருந்தேன், அதனால வாரியார் சொன்ன கருத்தை இவர் சொல்லி இருக்கிறார் என்று எனக்கு தெரிந்தது. இது மாதிரி நீதி தெரிந்தால் நிம்மதி இருக்கும். நம்ம நேரம் அப்புறமா நான் சொன்னேன், முதல்ல சைலபதி 3 ரூபா கொடுக்குறேன்னாரு, நம்ம அதையே வாங்கியிருக்கலாம் போல இருக்குது. நம்ம நீதி கேட்க போய் இந்த மாதிரி நஷ்டம் வந்து விட்டது. அந்த காலத்துல நீதிகள் எல்லாம் அப்படி இருந்தது. 2 பேருக்கும் இப்ப கவலை கிடையாது. கரெக்டா சொன்னது நியாயம் தான். அந்த நியாயம் தெரிந்தால் நமக்கு எப்பயுமே நிம்மதியாக இருக்கும் என்று இந்த மாதிரி கட்டுரைகள்லாம் நிறைய வாரியார் சுவாமிகள் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் அடுத்த முறை அவருடைய இலக்கிய இன்பம், மடல் வந்து மடல் பெரிது தாழைன்னு ஒரு பாட்டு வரும், ஔவையார் பாட்டு. மடல் பெரிது தாழை, மகிழ் இனிது கந்தம். மகிழம்பு ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த பாடலுக்கு அவங்க பொருள் சொல்லிட்டு, சிறியவர்களுக்கு 2 உதாரணம் சொல்றாரு, பெரியவர்களுக்கு 2 உதாரணம். தாழம்பு பெருசா இருக்கும், மகிழம்பு சின்னதா இருக்கும். ஆனா மகிழம்பு பெரியவங்க எல்லாம் வந்து மகிழம்பு மாதிரி இருப்பாங்க, சின்னவர்கள் தாழம்பு மாதிரி. மடல் பெருசா இருக்கணும், தாழை பெருசா இருக்கும், ஆனா உதவி செய்யலைங்கிற மாதிரி அர்த்தம் சொல்றாங்க. இன்னொன்னு வந்து கடல் பெரிது உன்னீரும் ஆகா, ஆனால் சிற்றூரல் மண்ணீரும் ஆகும். ஔவையார் பாட்டுல நல்ல பெரிய கடல் இவ்வளவு பெருசு இருக்கு, யாருக்கும் உதவி பண்ணாது, ஆனா பக்கத்துல இருக்க சின்ன தண்ணீர் எல்லாருக்கும் உதவி செய்யும். அது மாதிரி அப்போ இந்த பாடலுக்கு வாரியார் பொருள் சொல்றார். 2 பேர் 2 உதாரணம் சொன்னா, அது மகிழம்பு வாசனையா இருக்கும், தாழம்பூவும் வாசனையாச்சு. ஆனா எல்லாரும் மடல் பெரிது தாழைனா தாழம்புன்னு சொன்னாங்க. எல்லாம் பெரும் பட்டிமன்ற புகழ் பேச்சாளர்களோட தாழம்புன்னு தான் சொல்றாங்க. ஆனால் வாழியார் தென்னை பழம், தாழை என்பதற்கு தென்னைன்னு ஒரு பொருள் உண்டு. திருமுருகாற்றுப்படையிலே 317வது வரியில தென்னை சீர் குலை தள்ளும்னு, இளநீர் தருகிறதுன்னு திருமுருகாற்றுப்படையில வருது. திருஞான சம்பந்த தேவாரத்திலையும்
தாழையே தென்னைக்கு தாழைன்னு பயன்படுத்துறாரு. அது எப்படியோ மக்கள் வந்து தாழைய தாழம்பூன்னு எடுத்திருந்தாங்க. அது தென்னை இருந்தால்தான் அந்த பொருள். இப்ப தென்னம்பூ பாத்தீங்கன்னா நிறைய பெருசா இருக்கும், வாசனை இருக்காது, மடல் பெருசா இருக்கும். நீங்க தென்னம்பூ இது பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், ஆனா மக்களுக்கு எதுவும் பயன்படாது. அப்ப அது ரெண்டுமே பயன்படாதுன்னு சொன்னாதான் கருத்து ஆகும். இந்த மடல் பெரிது தாழை என்பதை தென்னை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இலக்கிய இன்பத்துல எழுதியிருக்கிறார்கள். இப்படி அவருடைய கருத்துக்கள் நிறைய இருக்கிறது. இது ஒரு சமயத்தில் அதையெல்லாம் சிந்திப்போம். வாரியார் சுவாமிகளை சிந்திப்பது என்பதே மனதுக்கு ஏன்னா இனிதாக இருக்கிறது. எனக்கு ஒரு பெரும் பாக்கியமாக நினைத்து எல்லாம் சொல்லுகிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. எங்களுக்கு இன்னும் நிறைய கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்குது. வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் வந்து உங்களோட பேசி நாம் அதெல்லாம் மக்களுக்கு சொல்லுவோம். கந்தர் அனுபூதி பற்றியும் எனக்கு பேசணும்னு ஆசை இருக்குது. அதெல்லாம் வரக்கூடிய காலத்தில் உங்க மூலம் நாங்க கத்துக்கணும் அப்படின்னு. அருணகிரி பெருமான் பாடிய 6 நூல்கள்ல ரொம்ப உயர்ந்தது கந்தர் அனுபூதி தான். கோயில் கோபுரம் கட்டினே வந்து மேல தங்க கலசம் இருக்கிற மாதிரி கந்தர் அனுபூதி. தினந்தோறும் வாரியார் சுவாமி கந்தர் அனுபூதி சொல்லாத நாளே கிடையாது. தினமும் பூஜையில சொல்லக்கூடிய பாடல் மிக உயர்ந்த ஞான பாடல். அதை பற்றி சிந்திப்போம். கண்டிப்பா. நேயர்களே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்து ஐயா கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் ஐயா கிட்ட கேட்டு உங்களுக்கு உடனடியாக பதில் பெற்றுத்தரேன். ஐயா ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கங்க.